படித்ததில் பிடித்தது. நிறைய விஷயங்கள் படிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மனதோடு ஒட்டுகின்றன. அது எதனால் என்பது நமது அன்றைய நிகழ்வில் நிகழும் நிகழ்வுகளில் ஒன்றி போய்விடுவது காரணம். வர வர வயதாகுவதின் காரணமா என்னவோ தெரியவில்லை, பல வார்த்தைகள் நினைவில் வராமல் தவிக்கின்றன. யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த மறதி? யோசித்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக தெளிந்தது. அலைபேசியின் வரவேற்பால் நமது நினைவு ஆற்றல் என்பது குறைந்து கொண்டே போகிறது. அதில் ஒன்றுதான் இப்பொழுது வார்த்தைகளும் மறப்பது என்பது. புத்தகங்கள் படிப்பது என்பதே அரிதாகிவிட்ட காலம். ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை விட்டு பல நாளாச்சு. யோசித்து பார்த்தா அந்த புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் மைண்டில் வருது. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா. கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றாராம் தந்தை பெரியார். தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தாராம் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றாராம் பெர்ட்ரண்ட் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்த புத்தகங்கள் பல லட்சம். இவ்வாறு நமது சான்றோர்கள் பலர் புத்தகத்தினுடைய அருமையை விளக்கியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றளவு அதனை நாம் தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறோம். அது தவறு என்பதை புரிந்து கொண்டு திரும்பவும் புத்தகங்களை தழுவிக்கொள்வோம். இப்படிக்கு சரி, ஆரம்பிக்கலாமா?